பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலை வேளையிலும் கூட கர்த்தரை நாம் பாடி துதித்து ஆராதித்து இந்த நிலையினை நாம் தியானிக்கும்படியாக அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, உற்சாகமாக இந்த காலை வேளையிலே நாம் காணப்படுவோம். ஆவியானவரே, அன்பினாவி யானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பினாவி யானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழும்பி ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. எழும்பி ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆவியின் வரங்களில் ஒன்றாக இந்த பாஷை வரத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய ஆவிக்குரிய உலகில் அநேக சந்தேகங்களின் மத்தியில் தான் இன்றைக்கு விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஒன்றாகிய அந்நிய பாஷை குறித்து அநேக சந்தேகங்கள் இன்றைக்கு நிலவுகிறதை சபையின் மத்தியிலும் பார்க்கிறோம். இதை எப்படி நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு சில விசுவாசிகள் இதை விரும்பி பெற்றுக்கொள்ளாததினால், அதாவது பாஷை வரங்களை, ஏனென்றால் இது பயனற்றது என்று எண்ணுகிறார்கள். ஒரு சிலர் இதை புரியாததை நாம் பேசுவதனாலே யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று அசட்டையும் பண்ணுகிறார்கள். அப்படியானால் அசட்டை பண்ணக்கூடிய ஒரு காரியத்தையே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு வரமாக கொடுத்திருப்பார் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இது நமது பக்தி விருத்திக்கென்று நாம் பெற்றுக்கொண்டது என்பதையும், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் ஜெபிக்க முடியாத வேளைகளிலே இடைவிடாமல் ஜெபிக்கவும், தேவனோடு ஒரு ஆழ்ந்த உறவு கொள்ளவும் இந்த வரம் உதவி செய்கிறது என்பதை நிச்சயமாக வரம் பெற்றவர்கள் ஒரு நாளும் மறுக்க மாட்டார்கள். இதை பெறாதவர்கள் வேண்டுமானாலும் அசட்டையாக இதனாலே யாருக்கு என்ன லாபம், புரியாத ஒரு பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறதுனாலே என்ன லாபம் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த பாஷை பேசுகிறவர்கள் இதை வரமாய் பெற்றிருக்கிறதுனாலே அது எவ்வளவாய் தேவனோடு இணைந்து வாழ்கிறதற்கு உதவி செய்கிறது, பக்திக்குள்ளாக நம்ம எவ்வளவு ஆழத்துக்குள்ளே நடத்துகிறது என்பதை அவர்களை கேட்பீர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தருடைய ஏவுதலினாலே இன்றைக்கு இந்த காரியத்தையோடு உங்களோடு பேச கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒன்றை பெற்றுக்கொள்வதிலும் அதை பிரயோஜனப்படுத்துவதிலும் நமக்கு என்ன நஷ்டமாக வரப்போகிறது கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே.
இன்றைக்கு பாருங்கள், ஆவியானுடைய ஏவுதலின்படியாக இப்படியாக பாஷை வரத்தை குறித்து சந்தேகப்பட்டு வாழ்ந்த பாரம்பரிய ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் எப்படி இது முக்கியமானது என்பதை அவர்களுக்கு முக்கியமாக்கி காட்டினார் என்பதை குறித்து ஒரு சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்போம். பிரியவார்களே, கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, மதுரையிலே ஊழியங்கள் ஆரம்பமான வேளையிலே நான் அங்கே எங்கே போய் தங்குவது என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய சபைக்கு மதுரை சேர்ந்த ஒரு சகோதரர் எட்வர்ட் என்ற ஒரு சகோதரரை கர்த்தர் கொண்டு வந்து அவர் மூலமாக மதுரைக்கு நான் புறப்பட்டு போய் தேவனுடைய சித்தமாக இருந்ததினாலே மதுரைக்கு நான் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது தங்குவதற்கு அவருடைய அம்மா அப்பா தங்கியிருந்த வீட்டிலே மதுரையிலே ஜெயகிந்தபுரம் என்ற இடத்திலே நான் தங்கினேன். அங்கிருந்த போதுதான் நான் மதுரையிலே கூட்டங்களை ஆரம்பித்து நடத்தி கொண்டு பிற்பாடு அங்கிருந்த ஜீசஸ் கார்ஸ் போன்ற அநேக இடங்களுக்கும் போகவும் அநேகருக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கும். இன்றைக்கு மதுரையிலே இளை சபைகள் ஏற்படும்படியாக கர்த்தர் காரியம் செய்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே ஆண்டவர் ஒன்றை செய்வாரே ஆனால் நிச்சயமாக அந்த செய்கையின் மூலமாக அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் மனுஷர் அல்ல, வீணாக ஒரு காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்கு. எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தாலும் அதில் ஆழமான அநேக ஆவிக்குரிய பிரயோஜனங்கள் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படி நான் போய் அந்த வீட்டிலே தங்கி இருந்த வேளையில் அங்கிருந்தவங்க எல்லாருமே பாரம்பரியமான சிஎஸ்ஐ வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனாலே நான் ஒரு ஆவிக்குரிய போதகனாய் அங்கே போன போது அடிக்கடி அவங்களோடு நடத்தப்படுகிற கூட்டங்களிலே அந்நிய பாஷை குறித்து நான் பேசும்போது அந்நிய பாஷை குறித்து பேசுகிறத விட ஜப விடையிலே நான் அந்நிய பாஷையை பேசுவேன். அப்போ அவங்க கண்ணை திறந்துட்டு என்ன ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நாட்களிலே இவர்களுக்குள்ளே இது ஒரு பெரிய சந்தேகமாய் வளர்ந்து விட்டது. இவர் என்ன சென்னையிலிருந்து நிறைய அந்நிய பாஷை பேசுகிறார் என்று அவங்களுடைய பாரம்பரியத்தினுடைய நியமத்தின்படியாக என்னை சந்தேகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் பேசுகிற சத்திய வசனங்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இந்த பாஷை வர மட்டும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்நிய காரியமாய் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அதை குறித்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இவங்களுக்கு இதை எப்படி விளக்கி, இவங்களா கேட்டாங்களா நம்ம விளக்கி சொல்லலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தேவ பிள்ளைகளை ஒருபோதும் சந்தேகத்தின் மத்தியிலே வாழ விடுகிறவரே இல்லை என்பதற்காக இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த நாளிலே என்னை சந்திக்கும்படியாக ஒரு கூட்டத்தின் மத்தியிலே, அதாவது அவங்க வீட்டில் நடக்கும்போது, அந்த ஜெயகிந்தபுரத்து கூட்டம் நடக்கும்போது என்னை குறித்து கேள்விப்பட்டு ஜீசஸ் கார்ஸ் மூலமாக கேள்விப்பட்டு ஒரு சகோதரர் டைட்டஸ் என்ற ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் உட்கார்ந்திருந்தார். அந்த டைட்டஸ் என்ற சகோதரனை ஜீசஸ் கார்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரி, அங்கே செல்வி ஜோனத்தன் என்ற ஒருத்தவங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக கேள்விப்பட்டு தான் இந்த டைட்டஸ் என்பவர் வந்திருக்கிறார். ஆனால் அந்த டைட்டஸ் பிரதரை எனக்கு தெரியாது. அவர் கூட்டத்தை உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போ கூட்டத்தின் ஆரம்பத்தில் சொன்னார், எனக்கு கை கொடுத்துட்டு, பாஸ்டர் நீங்கள் தான் சென்னையிலேருந்து வரீங்களான்னு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எங்களை அறிமுகம் நாங்கள் செய்து கொண்டோம். அப்போ அவர் சொன்னார், நான் ஜீசஸ் கார்ஸ் நான் வந்திருக்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய செய்தி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க பிரதர் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு நான் செய்தி ஆரம்பித்தேன். அன்றைக்கு பார்த்து என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, ஆரம்பத்திலே நான் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே தமிழிலே ஜெபிக்க முடியாதபடி ஆவியானவர் என்னை அன்றைக்கு ஆவிக்குள்ளாக மாற்றி ஆரம்ப ஜெபம் இருந்தே நிறைய அந்நிய பாஷையோடு நான் பேசி ஜெபிக்க ஆரம்பித்தேன். நடுவில் செய்தி கொடுக்கிற வேளையில் கூட என்னை அறியாமல் நான் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷை பேசி பேசி செய்தி கொடுத்து கொண்டே இருந்தேன். இதெல்லாம் செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்ச பிற்பாடு அங்கே இருந்த நிலவரம் என்ன என்பது எனக்கு தெரியாது. அதாவது அன்னைக்கு எனக்கு அங்க இருந்தவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எப்படியாகிலும் என்னை உட்கார வச்சு இந்த அந்நிய பாஷை குறித்து நிறைய கேள்வி கேட்டு, இது தவறு, இப்படி ஒரு பாஷை பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு போதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க அன்றைக்கு பேசி கொண்டிருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. அதாவது அவங்கள நான் குறை சொல்லவில்லை. பாஷை குறித்து அவர்களுக்கு சரியான தெளிவு இல்லாததினாலே இதை என்கிட்ட நிறைய கேட்கணும் அப்படின்னு அவங்க அன்றைக்கு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அன்றைக்கு இந்த சகோதரர் டைட்டஸ் என்பவர் அன்றைக்கு என்னை காண வந்திருந்தார். சில கூட்டங்களுக்கு புக் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அப்போ அவர் பேசி கொண்டிருந்தார். நல்லா நாங்கள் செய்தியெல்லாம் கொடுத்து முடித்த பிற்பாடு என்னை அங்கே உட்கார்ந்துருக்க குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து, தம்பி இன்னைக்கு உங்களோட நாங்கள் சில காரியங்களை பேசி எங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பேசலாமே, சொல்லலாம் சிஸ்டர், சொல்லுங்க, நீ என்னன்னு சொன்னீங்கன்னா நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேசுகிறதற்கு முன்பாக அன்னைக்கு வந்திருந்தார் பாருங்க டைட்டஸ் என்ற ஒரு சகோதரர். அவர் சொன்னார், அம்மா நான் கொஞ்சம் வெளியே சீக்கிரமாய் போக வேண்டியிருக்கிறதுனால நான் பிரதரோட சில காரியத்தை பேசிட்டு அவரை கூட்டத்துக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் போயிடுறேன்,
சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க, நீங்கள் நிதானமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, எல்லாருமா அப்படியே உட்காந்துட்டு இருந்தா சொன்னாங்க, சரிங்க பிரதர் நீங்கள் முதல்ல பேசிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு எழுந்து வந்து என்னை கட்டி பிடிச்சி, எனக்கு நீங்கள் வந்து எபிரேய பாஷை படித்தவரா அப்படின்னு என்ன கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. நான் எபிரேயம் எல்லாம் படித்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ், இங்கிலீஷ், இது 2 தான் எனக்கு தெரியும். மற்ற பாஷைகள் யாருன்னா பேசினா கொஞ்சம் புரியும், அவ்வளோதான் தெரியுமே தவிர எனக்கு மொழி வரங்கள் சாதாரண மொழிக்காரங்க கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. இவர் இப்போ கேட்டது எபிரேயம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், எபிரேயமா இல்லைன்றது, நான் பைபிள் காலேஜுக்கே போனதில்லை. ஆவியாருடைய நடத்தத்தின்படியாக இத்தனை வருடமாக நான் ஒழிய செய்கிறேன். வெளியரங்கமான அநேக அற்புதங்களை ஆவியாருடைய கிரிகள் நடைபெறுகிறதுனாலே எல்லா இடங்களிலும் என்னை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்படைகிறார்கள், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இன்னைக்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில் நீங்கள் ஓப்பனிங் ப்ரேயரில் இருந்தும் சரி, செய்திகள் மத்தியில் பேசினதும் சரி, கடைசி ப்ரேயரில் நீங்கள் பேசினது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு எபிரேய பாஷை. எவ்வளோ அழகாக உங்கள் வாயில எபிரேய மொழியை வச்சிருக்கிறார் அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர சந்தேகம் என்னன்னா, இது நம்ம வாயிலிருந்து கர்த்தர் எபிரேய பாஷை பேசுறாரா அப்படின்னு நான் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரதாபமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு ஒன்றும் இன்றைய வரையில் நான் ஒரு குழந்தைய போறதா இருக்கிறேன் அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே அங்கே உட்கார்ந்திருந்த சகோதர குடும்பத்தாரெல்லாம் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க அவரை பார்த்து கேள்வி கேட்டாங்க, என்ன பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க டைட்டஸ் பிரதர்னு. அப்போ அவர் சொன்னார், நான் எபிரேயம் படிச்சிருக்கிறேன், நான் அதில் PhD வாங்கியிருக்கேன் எபிரேயத்தில். அதனால் இன்னைக்கு இவர் பேசும்போது எவ்வளோ அழகாக இவர் பேசுகிறாரே, ஒரு விட இவருக்கு எபிரேய பாஷை தெரியும் போல இருக்கு, தெரிஞ்சுதான் பேசுகிறாருன்னு தான் அவரை நான் கேள்வி கேட்டேன். ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறாரு, எனக்கு எபிரேயமெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ அழகாக பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளாக இருந்து இன்றைக்கு வியாக்கியானத்தோடு இன்றைக்கு அவர் பேசினதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு. உடனே அவங்க கேட்டாங்க, அப்போ அவர் பேசுனதுக்கு வியாக்கியானம் இருந்ததா? நாங்கள் ஆமாம், அவர் மற்றதுக்கு பதிலும் சொன்னார்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போனது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நாளில் அநேகருடைய சந்தேகங்களும் தீர்க்கப்பட்டது. பிற்பாடு அவங்க எல்லாருமே மூடிய ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாய் விடாதபடி, குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்தேகம் வராமல் நம்மை காத்துக்கொண்டு நம்மை நடத்துவார். சந்தோஷமாக ஆவின் வரங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, எல்லாம் ஒழுக்கம் கிரமமாய் நடக்க கிடையாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் கூட பாஷை வரங்களை குறித்து எங்களுக்கு இருந்த சந்தேகங்களை தீர்க்கும்படியான ஒரு நல்ல விலையை தந்ததற்காய் உமக்கு நன்றி. அதற்கு கொடுத்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. ஒருபோதும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்கிற நாங்கள், உம்முடைய ராஜ்யத்துக்கு வரவேண்டிய நாங்கள், உம்முடைய ராஜ்யத்தை குறித்து சந்தேகப்படாமல் காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.